கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த கிராஸ் டிவி நேயர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிராஸ் டிவியில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாநிலத்தில் நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி மிக கருத்தாய் பல காரியங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் அதற்காக நாம் ஜெபிக்க ஆயத்தப்படுவோம். நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். நான் முதலாக எதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அப்புறமாக எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். தேர்தல் என்று சொன்னாலே அதை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையங்கள் இருக்கின்றன. பல தேர்தல் ஆணையங்கள் உண்டு. அதிலே ஒன்று முக்கியமானது தேர்தல் ஆணையம். டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அது இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையம். நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையத்தின் தலைவர் திரு ஞானேஷ்குமார் அவருக்காக ஜெபிக்க வேண்டும். உதவி தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சந்து, திரு விவேக் ஜோஷி அவர்களுக்காக நான் ஜெபிக்கணும். அடுத்து மூன்றாவதாக தலைமை தேர்தல் அலுவலகத்தில் பணியாற்றும் சுமார் 450 பேர்கள். இவர்கள் டெல்லியிலே தலைமை தேர்தல் அலுவலகத்திலே பணி செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்காக ஜெபிக்கணும். அடுத்து நம்முடைய தமிழகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரியாகவும் அரசு செயலாளராகவும் இருக்கின்ற திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரிகள் திருமதி ஆனி ஜோசப், திரு வி ஸ்ரீதர் இவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். மூன்றாவதாக துணை தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஆர் மனுவேல்ராஜ் இவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். இந்த தமிழகத்தில் உள்ள தேர்தல் ஆணையத்திலே இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரி, துணை அதிகாரிகள், அங்கே செயல்படக்கூடிய பணியாளர்கள் இவர்களை நாம் ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அருமையானவர்களே, மிக முக்கியமான ஒரு ஆணையம் தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையம் ஒழுங்காய் செயல்பட்டால்தான், நீதியோடும் நியாயத்தோடும் செயல்பட்டால்தான் உண்மையானவர்களை நியாயமான முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட முடியும். அவர்கள் அரசாட்சி அமைக்க முடியும். இதற்கு உறுதுணையாய் இருப்பது தமிழகத்தில் உள்ள தேர்தல் ஆணையம். இதை கட்டுப்படுத்துவது டெல்லியில் தேர்தல் ஆணையங்கள். ஆக இந்த 2 தேர்தல் ஆணையத்திலே பணிபுரிய தலைமை அலுவலர்களுக்காகவும் மற்றும் அலுவலர்களுக்காக நாம் பார்த்தோடு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கவங்களை அன்பாய் வேண்டுகிறேன். வேறு எந்த சிந்தனையும் வேண்டாம். நாம் ஒருமித்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ எங்களுடைய தேசம் ஒரு பறந்து விரிந்த தேசம், ஒரு ஜனநாயக தேசம். இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஆண்டவரே, ஜனநாயக முறையில் நடக்க இருக்கிற இந்த 2026ஆம் ஆண்டு நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய தேர்தலை வழிநடத்தி செல்கின்ற இந்திய தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்காக நம்முடைய கருத்தில் வருகிறோம் சுவாமி. விசேஷமாய் திரு ஞானேஷ்குமாருக்காக நான் ஜெபிக்கிறோம். திரு விவேக் ஜோஷிக்காக ஜெபம் பண்ணுறோம். அதேபோல் ஆண்டவரே, பணியாற்றக்கூடிய 450 பேருக்காக ஜெபம் பண்ணுறோம். தகப்பனே, பொறுப்பு உணர்ந்து அவர்கள் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் சுவாமி. கர்த்தர்தாமே அவருடைய உள்ளத்திலே பேச வேண்டும். ஏன்னா அவருடைய கரங்களிலே தேர்தல், ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியுடைய அனைத்து அதிகாரங்களும், அதை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் அவருடைய கரங்களில் உண்டு. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்யாதபடி ஞானமாய் செயல்பட ஆண்டவர் உள்ளத்திலே பேசும். ஒருதலைபட்சமாக இந்த செய்யாபடி காத்துக்கொள்ளும். அவளை ஆயத்தப்படுத்துங்க. அந்த நாளுக்கென்று அவர்களை ஆண்டவரே நீர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முதலாவதாக இந்த தேர்தல் நியாயமாய் நடைபெறத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாம் கருத்தை ஒப்புக் கொடுப்போம். வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஜெபித்தால் நிச்சயமாக அதிகாரத்தில் உள்ளவர்கள் நேர்மையானவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆகவே நாம் ஜெபிக்க ஆண்டவரே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை நிறைந்த நல்ல தேவனே, எங்கள் தமிழகத்தில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆண்டவரே செயல்பட போகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி.
பலவிதமான அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தை செயல்படுகின்ற அரசு அதிகாரிகள், இந்திய தேசத்தின் தலைமை அதிகாரிகள், தேசம் முழுவதற்குமான தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் அலுவலகம் அதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் தேர்தல் அதிகாரி ஆணையின் கீழ் அநேக அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி செயல்படுகிறார். அவருக்கு கீழே பல அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். இந்த தேர்தல் ஆணையம் கட்சி பாகுபாடு இல்லாமல் ஆண்டவரே எல்லாரும் பொதுவாக செயல்பட்டால் தான் தேசத்தில் ஒரு நல்லாட்சியை அவர்கள் கொண்டு வர முடியும். ஆகவே இந்த தமிழகத்தில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையம் எந்த விதமான கட்சி பாகுபாடு இன்றி செயல்பட அவர் உள்ளத்தில் இதை பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருதலைபட்சமாக எந்த ஒரு காரியமும் செய்யாதபடி, எந்த கட்சிக்கும் உதவி செய்யாதபடி ஆண்டவரே கர்த்தருடைய ஆளுகை அங்கே செயல்பட வேண்டும் என்று சொல்லி உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். யாருக்கும் சாதகமாகவோ பாதகமாக செயல்படாதபடி நீதி நியாயத்தோடு கர்த்தருக்கு பயந்து வேதம் சொல்லுக பிரகாரமாக செயல்பட அவர் உள்ளத்திலே இதை பேசும். ஆவியானவர் தாமே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இப்பொழுதிருந்தே ஆண்டவரே எங்களுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்காகவும் எங்களுடைய தமிழகத்தில் உள்ள தேர்தல் தலைமை அதிகாரிகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறோம். அவர்கள் வேலை பார்க்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. யாரும் எந்த விதமான பணத்திற்கோ லஞ்சத்திற்கோ அல்லது பரிதானங்களுக்கோ அடிமைப்படாதபடி ஆண்டவரே உமக்கு பயந்து தன்னுடைய பொறுப்பை செய்யத்தக்கதாக, தன்னுடைய கடமையை செய்யத்தக்கதாக அப்படி உள்ளத்தில் நீ பேசி அருளும். மாத்திரமல்ல, தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் எந்த விதமான பயமுறுத்தலுக்கும் ஆளாகக்கூடாது. நான் சொன்னது போல் நம்முடைய தமிழகத்தில் உள்ள தேர்தல் ஆணையம் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டது. ஆனால் அவர்கள் பலவிதமான கட்டளைகளை பிறப்பிப்பார்கள். அது ஒருதலைபட்சமாக இல்லாதபடி ஆண்டவரை தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படத்தக்கதாக ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய தலைமை தேர்தல் ஆணையர் அந்த திரு ஞானேஷ்குமாருக்கான ஜெபம் பண்ணுறோம். அவர் ஆண்டவரை எந்த விதத்தில் ஆண்டவரே சோரம் போகாதபடி, ஒருதலைபட்சமாக ஆகாதபடி ஆண்டவரே நீர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். அவர் வாயிலில் வரக்கூடிய வார்த்தைகள் கர்த்தருக்கு பயந்த வார்த்தைகளாய் வரட்டும் சுவாமி. அவர்கள் தனக்கு கீழ் உள்ள எங்களுடைய தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற தேர்தல் அதிகாரிகளை எந்த விதமான பயமுறுத்தல் செய்யாதபடி, அவர்களை எந்த விதமான கட்டுப்பாட்டுகள் வைக்காதபடி சுபீட்சமாக பணி செய்ய அவர் உள்ளத்தில் பேசியுள்ளோம். அப்படியான ஒரு பெரிய கிருபையை கொடுத்து எங்களுடைய தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தேர்தல் உமக்கு பிரியமான வழியை நீதியோடும் நேர்மையும் நடக்கத்தக்கான கிருபையை கொடுத்தாலும், அது மாத்திரமல்ல அதில் செயல்படுகிற ஒவ்வொரு அதிகாரிகளும் தைரியத்தோடு செயல்பட உதவி செய்யும். பயமோ அச்சுறுத்தலுக்கு பயந்தோ எதிமான லஞ்சத்துக்கு அடிபணிந்தோ செயல்படாதபடி உமக்கு பயந்து தனக்கு கொடுக்கப்பட்ட பணி உண்மையிலே கர்த்தர் நம்ம கொடுத்தது என்று சொல்லி உணர்ந்து உமக்கு பயந்து அந்த பணியை செய்யத்தக்கதாக நீ கிருபித்தாலும். அப்படி செய்கின்ற பொழுது தேர்தல் உங்கள் பிரியமான வழியிலே நீதியோடு நேர்மையாக நடைபெறும். அப்படி எங்களுடைய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எங்கள் தமிழகத்திலே நீ நடத்தி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படி செய்ய போவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபத்தில் இருப்போம். அடுத்ததாக நாம் சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அதாவது இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் கட்சி சார்பு இல்லாமல் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும். எந்த கட்சி மூலமாகவும் அவர்களுக்கு எந்த விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் பணி செய்கிற அதிகாரிகள் அனைவரும் பதவி ஆசைக்கோ பண ஆசைக்கோ இடம் கொடுக்காமல் தேர்தல் பணியிலே அவர்கள் உண்மையாக செயல்பட நாம் ஜெபிக்க வேண்டும். எபேசியர் 6:12 சொல்லப்பட்டபடி அதிகாரத்தில் கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளையும் நாம் கட்டி ஜெபிக்க வேண்டும். அதிகாரிகளை தவறாக செயல்பட தூண்டுகிற, பதவி ஆசையை பண ஆசையை தூண்டுகிற அசுத்த ஆவிகள் அனைத்தையும் நாம் இயேசுவின் மூலமாக அவைகளை கட்டி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை தருவார். நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டுமாக அப்பா எங்களுடைய தேர்தல் ஆணையத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய தமிழகத்திலே தேர்தல் ஆணையத்திலே பணி செய்கிற அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. இந்த தேர்தல் பணி காலங்களிலே அவர்கள் தங்களுடைய கடமைகளை நேர்மையாக செயலாற்றும்படியான நல்ல இருதயத்தை என் தேவன் அவர்களுக்கு தந்தரணுங்கப்பா. ஒருவேளை அவர்கள் பண ஆசைக்காகவோ பதவி ஆசைக்காகவோ பிறர் மூலமாக அவர்கள் ஆண்டவரே அந்த ஆசைகளை தூண்டிவிடப்பட வாய்ப்புகள் அதிகம். அப்படிப்பட்ட நிலைமையிலும்
அவர்கள் நடு நிலைமையோடு நேர்மையோடு செயல்படுவதற்குரிய ஞானத்தை தேவன் அவர்களுக்கு பரத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகளிலே அவர்கள் நெருக்கப்பட்டாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் அவர்கள் ஆண்டவரே உண்மையோடு செயல்பட வேண்டும் அப்பா. அதற்கு உம்முடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் யாருடைய தூண்டுதலின் பேரிலும் ஆண்டவரே ஒருதலை பட்சமாகவோ அல்லது யாருக்காவது ஒருவருக்கு சார்பாகவோ அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய பணியை செய்யாதபடி நேர்மையோடு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட கடமைகளை அவர்கள் ஆற்றுவதற்கு தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஏனென்றால் தேர்தல் காலங்களிலே அவர்களுக்கு அதிகமான பல சட்டத்திட்டங்கள் உட்பட்டு அவர்கள் கடமையை ஆற்ற வேண்டும். அதிலிருந்து அவர்கள் தவறாதபடி அதிலே அவர்களுக்கு குறித்திருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதையெல்லாம் சரியானபடி அவர்கள் பின்பற்றுவதற்கு என் தேவன் இங்கே கிருபை தாங்கப்பா. அது மாத்திரமல்ல, நாங்கள் விதத்திலே பார்க்கிறோம் அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை தாங்கள் எவ்விதத்திலாவது ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், அல்லது பண ஆசை பதவி ஆசையை அடைய வேண்டும் என்று சொல்லி நினைத்து பலவிதமான தந்திர உபாயங்களை செய்கிறதையும் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இதற்கு அவர்கள் பிசாசின் தந்திரங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள், அல்லது பிசாசானவன் அவர்களை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக எடுத்துக்கொள்கிறான். அதன் மூலமாக அநேக அதிகாரிகள் பண ஆசைகளோடும் பதவி ஆசைகளோடும் தங்களுக்கு எப்படியாவது இந்த பதவி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி குறுக்கு வழியிலே அல்லது முறைகாணான காரியங்களிலே ஈடுபடுவதன் மூலமாக அங்கே நியாயம் நடைபெறாது, அநீதி நடைபெறுகிறதப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகாதபடி அந்த காலகட்டங்களிலே என் தேவன் அவர்கள் உள்ளத்திலே நீங்கள் பேச வேண்டும். விசேஷமாக இப்படிப்பட்ட பிசாசின் அந்தகார சக்திகள் அந்த இடத்திலே கிரியை செய்யாதபடி ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர், பிசாசோடு எதிர்த்து நெல்லுங்கள் அவன் ஓடி போவான் என்று சொல்லி. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்திலே அவர்களும் உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். பிசாசின் எந்த தந்திர உபாயங்களும் அந்த இடத்திலே செயல்படுத்தப்படாதபடி அதையெல்லாம் ஆண்டவரை நீர் அதமாக்கி போட வேண்டும் அப்பா. நியாயத்தோடு நடைபெற வேண்டும். அவர்களுடைய உள்ளத்திலே தேவன் நீங்க கிரியை செய்யுங்க ஐயா. உம்முடைய வசனங்கள் அவர்கள் உள்ளத்திலே பேசட்டும். ஒரு வார்த்தை ஆண்டவரே அவர்கள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இப்படியாக தேர்தல் அந்த களத்திலே பணி செய்யக்கூடிய எங்களுடைய ஒவ்வொரு அதிகாரிகளையும் அங்கே பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். யாருக்கும் அடிபணிந்து போகாதபடி பண ஆசை பதவி ஆசையிலிருந்து அவர்கள் ஆண்டவரே அந்த ஆசையினாலே தாங்கள் தூண்டப்பட்டு அநீதியான காரியங்களை செய்யாதபடி தடுத்து ஆட்கொள்ளும். உம்முடைய கரத்திலே ஒப்பித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு ஆண்டவரே நடு நிலைமையோடு அவர்கள் செயல்பட்டு இந்த தேர்தல் காரியங்களெல்லாம் சுமூகமாகவும் நீதியோடும் உண்மையோடும் நடைபெற உதவி செய்யும். அருமைநாதர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அடுத்தபடியாக பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய தேசம் ஒரு ஜனநாயக தேசம், ஜனநாயக நாடு. நம்முடைய தேசத்தில் எப்பொழுது தேர்தல் நடந்தாலும் உலகமே அதை கண்ணோக்கி பார்க்கும். இங்கே எப்படி தேர்தல் நடைபெறுகிறது, வாக்காளர்கள் எப்படி வாக்களிக்கின்றார்கள், வாக்களிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை எப்படி அரசு செய்து கொடுக்கின்றது, தேர்தல் அதிகாரிகள் எப்படி நடக்கின்றார்கள், ஒருதலை பட்சமாக நடக்கின்றார்களா என்று சொல்லி மிகவும் உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறது அனைத்து தேசங்களும். ஆகவே இப்பொழுது நம்முடைய சட்டமன்ற தேர்தல் வருகிற மாதங்கள் நடக்க இருக்கின்றன. ஆகவே அதையும் ஒருவேளை அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட அதையும் கருத்தாய் அவர்கள் பார்ப்பார்கள். ஆகவே இந்திய தேசத்தில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலை அவர்கள் பார்த்து மிகவும் நேர்த்தியாய் நடந்தது, ஜனநாயகம் அங்கு தலைத்துவங்கிறது, ஜனநாயகத்திற்கு எந்த விதமான பங்கம் இல்லை என்று சொல்லத்தக்கதாக எங்கள் இந்திய தேர்தல் தலைமை அதிகாரி ஞானேஷ்குமார் நடைபெற செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது பத்திரிகைகளும் மீடியாக்களும் பார்க்கும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தின் மீது அநேக புகார்களை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்களை குறித்து பல குற்றச்சாட்டுகளை சொல்வதை பார்க்கின்றோம். அதுக்காக அவர்களால் செய்ய பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை கர்த்தர் தான் கிரியை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமை எங்களுடைய மாநிலத்துக்கு வரக்கூடாது. எந்த தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அது இந்திய தேர்தல் தலைமை ஆணையாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய மாநிலத்தின் தலைமை அதிகாரியாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் நடைபெறுற தேர்தலுக்கு விரோதமாய் செயல்படாதபடி எங்களை பார்க்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, தேர்தலில் எங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் நிறுத்தக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுப்பதற்கு அரசியல் கட்சிகள் மிகவும் முனைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். பேப்பரில் பார்க்குறோம், பத்திரிகைகளை வாசிக்கிறோம், மீடியாக்களை பார்க்குறோம். 234
சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சிகள், பெரிய கட்சி உண்டு, சின்ன கட்சிகள் உண்டு. ஆகவே இந்த பெரிய கட்சிகள் சின்ன கட்சிகளுக்கு அந்த எத்தனை இடங்கள் சொல்லி ஒதுக்கி கொடுப்பார்கள். இதில் எந்த விதமான குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது. இதில் அந்த கட்சிகளை பகிர்ந்து அந்த இடங்களை பகிர்ந்து எந்த பிரச்சனை வந்துவிடக்கூடாது. ஒருமனப்பட்டு அதை செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆவியை அங்கே ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, ஒவ்வொரு தொகுதியிலும் நிறுத்தக்கூடிய நபர்களை அவர்கள் மிகவும் ஞானமாய் தேர்ந்தெடுக்க வேண்டும். பணத்திற்காகவோ செல்வாக்கிற்காகவோ ஜாதி அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அங்கே நிறுத்தக்கூடாது. எந்த கேண்டிடேட் நிறுத்தினால் இந்த தொகுதிக்கு அது சிறப்பாக இருக்கும், தொகுதி மக்களுக்கு எப்படி உதவி செய்வார்கள், நன்மை செய்வார்கள், ஒரு ஏழை எளியவர்கள் கூட எப்படி அவரை நேரடியாக சந்திக்க முடியுமா என்று சொல்லி இப்படி ஒவ்வொன்றையும் கருத்தாய் பார்த்து எல்லாவற்றுக்கும் பொருத்தமான எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பொருத்தமான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த தொகுதியில் நிறுத்த வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஞானத்தை நீர் கொடும். எல்லா கட்சிகளுமே நல்ல ஒரு கேண்டிடேட் தேர்ந்தெடுத்தக்கான கிருபையை தந்திரலும். மற்றவர்கள் அநேகர்கள் போட்டி போட்டுக்கொண்டு நான் நிற்க வேண்டும் சொல்லி வருவார்கள், பணத்தை கொடுப்பார்கள், பல காரியங்களை செய்வார்கள். ஆண்டவரே, அதற்கு அதிகாரிகள் ஆண்டவரே சோரம் போகாதபடி, அதிகாரிகள் அதற்கு அடிமைப்பட்டு விடாதபடி ஆண்டவரை காத்து அவர் உள்ளத்திலே பேசும். இந்த மக்களுக்கு இந்த தொகுதிக்கு இவர்தான் உண்மையானவர் என்று சொல்லி ஆண்டவரே அந்த அதிகாரி உள்ளத்திலே பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கட்சி தலைவர்கள் உள்ளத்திலே பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படி நீ செய்யும். அப்படியே ஆண்டவரை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தேர்ந்தெடுத்தக்கான கிருபையை கொடுத்துள்ளோம். அப்படி செய்ய போறக்கா ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஜெபனிலே இருப்போம். அடுத்து 2 குறிப்புகள் உண்டு. அதாவது தேர்தல் நடைபெறும் எல்லா வாக்குச்சாவடிகள், தேர்தலுக்கு பின் வாக்குப்பெட்டிகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் இடங்கள், இவைகளில் கர்த்தருடைய ஆளுகை வர வேண்டும். வன்முறைகள் நிகழாது இருக்க வேண்டும். வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நிகழாது இருக்க நாம் கர்த்தாய் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தேர்தலுக்கு எதிராக செயல்படும் அல்லது செய்யப்படும் மந்திரவாத கிரியைகள், அதாவது யாகங்கள், வெள்ளி சூனிய கிரியைகள், இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு செயல் இழந்து போகும்படியாக நாம் அதை அவனுக்கு எதிராக யுத்தம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இதற்காக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மீண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி. இப்படிப்பட்ட தேர்தல் நாட்களிலே சுமூகமாக தேர்தல் நடந்து முடிந்தாலும் கூட அதற்கு பின்பாக அந்தந்த பூத்துகளிலிருந்து வாக்கு பெட்டிகளெல்லாம் சேகரிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பாதுகாப்பான இடங்களிலே அவைகள் சேகரிக்கப்பட்டு வைக்கப்படுகிறது. அந்த இடங்களிலே காவல்துறையினர், இன்னும் அதற்கென்று நியமிக்கப்படுகிற விசேஷ படைகள் இருக்கிறார்கள். அந்த இடங்களிலே அப்படிப்பட்ட அந்த வாக்கு சேகரிக்கப்பட்ட பெட்டிகள் எல்லாம் முழு பாதுகாப்போடு அந்த இடங்களிலே இருக்க வேண்டும். அது வாக்கு எண்ணப்படும் அந்த நேரம் வரைக்கும் அதிலே யாருடைய ஊடுருவலோ அல்லது முறைகேடான காரியங்களோ இங்கே நடைபெறாதபடி தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அநேக இடங்களிலே தேர்தலுக்கு பின்பாக அங்கே அந்த பூத்தில் இப்படி நடந்தது அல்லது அந்த வாக்குச்சாவடியில் இப்படி நடந்தது என்று சொல்லி பின்னராக அது மறுபடியும் எண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி பல குழப்பங்கள் ஏற்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடி வாக்கு சேகரிக்கப்பட்ட அந்த பெட்டிகள் எல்லாம் பத்திரமாக அந்த இடங்களிலே அந்த எண்ணப்படுகிற வேளைகள் வரைக்கும் அது அப்பா எந்த ஒரு முறைகேடான காரியங்களும் அங்கே நடைபெறாதபடி தடுத்து ஆட்கொள்ளுங்க சுவாமி. அதிலும் விசேஷமாக அந்த இடங்களிலே பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுக்காக, அங்கே பணி செய்யக்கூடிய காவலர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஐயா. பல இடங்களிலிருந்தும் அவர்கள் வருவார்கள். ஒவ்வொருவருடைய போக்கையும் வரத்தையும் தேவன் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த இடங்களிலே அவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடிகளும் கொடுக்கப்படாதபடி அல்லது அந்த அரசியல் பின்னணியிலே அழுத்தங்கள் எதுவும் கொடுக்கப்படாதபடி அந்த இடங்களிலும் அவர்கள் அந்த பணியை செவ்வனே செய்வதற்குரிய வழியை என் தேவன் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யாருடைய அந்த அழுத்தத்தினாலே அல்லது அவர்கள் அநீதியான வழியிலே அந்த இடங்களிலே அவர்கள் ஊடுருவதற்கு எந்த பிரயாசங்களும் எடுக்காதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அன்றைய அது சரியாக எண்ணப்பட வேண்டும். நியாயமான நேர்மையான ரிசல்ட் அந்த இடங்களிலே கொடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க. அது மாத்திரமல்ல, இந்த தேர்தல் காலங்களிலே எந்தெந்த இடங்களிலே
அந்த கேண்டிடேட் இருக்கிறார்களோ அந்த வேட்பாளர்கள், அவர்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகள், அப்படிப்பட்ட நபர்களை அவர்கள் எப்படியாவது ஜெயிக்க வைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முறைகேடான அல்லது தவறான பாதையிலே எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி குறுக்கு வழிகளிலே அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதிலும் பலவிதமான மந்திர தந்திரங்களை அந்த இடங்களிலே இன்று வரைக்கும் அதிலே நாம் அந்த மூட நம்பிக்கையோடு அதை மாத்திரம் நம்பிக்கொண்டு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பிள்ளைகளும் உடைய கருத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். பில்லி சூனிய காரியங்கள் அல்லது தனக்கு எதிராக போட்டியிடுகிற வேட்பாளருக்கு ஏதாவது எதிர்வினையாக செய்ய வேண்டும் என்று சொல்லி பல தந்திரங்களை, உபாயங்களை மந்திரவாதிகள் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்கள் இதுவும் பிசாசின் தூண்டுதலினால் செய்யப்படுகிற காரியங்கள். அதை அவர்கள் முழுமையாக நம்பி அந்த கிரியைகளை தங்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்துகிற காரியங்களும் உண்டு தகப்பனே. நிச்சயமாகவே இதை ஆண்டவரை உம்முடைய கருத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அவைகளெல்லாம் கட்டப்படப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்மால் முடியும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் சொற்ப ஜனங்களாக இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய தேர்தல் காலங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாதபடி, அங்கே சாத்தானுக்கு இடையுமில்லாதபடி பிசாசின் தந்திர சக்திகள் எல்லாம் அதமாகி போட வேண்டும் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு செயல்படுகிற பிள்ளைகளின் காரியங்களை எதுவும் வாய்க்காதபடி செய்யும். ஏனென்றால் அந்த ஒவ்வொரு வாக்கு எண்ணக்கூடிய இடங்களிலும் இருந்து நல்ல நேர்மையான உண்மையான அந்த தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும். அதில் எந்த ஒரு குறுக்கு வழியும் இல்லாதபடி, முறைகேடுகளும் இல்லாதபடி, இப்படிப்பட்ட மாய சக்திகள் அங்கே ஊடுருவாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. நியாயமான நேர்மையான முறையில் நடந்து எங்களுக்கு ஆண்டவரை நீர் யார் இந்த இடங்களிலே அதிக தலைவர்களாக வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரோ அப்படிப்பட்ட நபர்களை எங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்க. உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்து நாம் 2 காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து நம்முடைய அரசு இந்த வாக்குப்பதிவு செய்வதற்கு வேண்டிய அந்த பூத்துகளை மிகவும் கவனமாக செயல்படுத்துவார்கள், அதை அமைப்பார்கள். ஒவ்வொரு பூத்திலும் ஒரு 4-5 நபர்கள் அதற்கு உதவி செய்வதற்காக அதிகாரிகள் அங்கே இருப்பார்கள். அது ஆசிரியர்களாக இருக்கலாம், அரசு ஊழியர்களாக இருக்கலாம், எல்லோரும் இருப்பாங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, வாக்களிக்க வருகிற ஒவ்வொரு வாக்காளர்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த தேர்தலாம் நெருங்க அநேக வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் சொல்லியிருப்பாங்க. மக்கள் குழம்பி போயிருப்பாங்க, எதுக்கு போன்னு சொல்லி. எல்லா குழப்பத்திலிருந்தும் தெளிவு பெற்று ஒரு தெளிவோடு இவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டி வருவார்கள். ஆனால் அந்த பூத்தில் வந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் மாறிப்போம், ஒரு பயம் ஏற்படும். ஆகவே கர்த்ததாமே வாக்களிக்கிற ஒவ்வொரு வாக்காளரையும் ஆண்டவரை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எந்தவிதமான பயம் அவர்களுக்கு வரக்கூடாது. யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்துக்கிறார்களோ அந்த நபருக்கு அவருக்குரிய அந்த சின்னத்தை அந்த சின்னத்தில் அவர்கள் வாக்களிக்கிறதுக்குதான உள்ளத்தில் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். அதில் குறிப்பாக 18 வயது ஆரம்பம் முடிந்த முதல் தலைமுறை வாக்காளர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் எந்த பயம் இல்லாதபடி, நடுக்கம் இல்லாதபடி ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தில் பேசும். அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கான கிருபைகளை கொடுத்துள்ளோம். மாத்திரமல்ல, என்ன அதில் மாற்றுத்திறனாளி வருவாங்க, வயதானவங்க வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல உதவி செய்யத்தக்கதாக ஆண்டவரை நல்ல ஏற்பாடு செய்யத்தக்கதாக அரசு செயல்பட கருத்தை உதவி செய்யும். மாத்திரமல்ல, வாக்காளர்கள் இந்த தேர்தல் நான் நெருங்க அநேக பரிதானங்கள் கொடுப்பதாகவும் அல்லது பொருட்கள் கொடுப்பதாகவும் பணம் கொடுப்பதாகவும் அவர்கள் என்ன செய்வாங்க, மறைமுகமாகவும் நேர்முகமாக செய்வாங்க. இதற்கு இந்த வாக்காளர்கள் என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலும் அதற்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது. அவர்கள் உள்ளத்தினை பேசணும். நான் இந்த பணத்திற்கு அடிமையாக வாக்களிக்க மாட்டேன், எதுவும் பரிதானம் வாங்க மாட்டேன், என்னுடைய தொகுதிக்கு இந்த நபரை தேர்ந்தெடுத்தால் அது நேர்மையாக இருக்கும், நன்றாக இருக்கும், அவர்கள் தொகுதிக்காக பாடுபடுவார் என்று சொல்லி ஆண்டவரே என் ஆண்டனோடு பேசியிருக்கார், அவரைத்தான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லி தைரியத்தோடு செல்ல யாரா எந்த பயமுறுத்தலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் ஆளாகாதபடி அந்த வாக்களிக்க ஆண்டவரை உதவி செய்யும். அதேபோல் வாக்களித்து தேர்தல் முடிவு எண்ணப்பட்டு ஒரு நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க ஆண்டவரை உதவி செய்யும். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மெஜாரிட்டியானவர்கள் தனக்குள்ள ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பார்கள் அல்லவா. ஆகவே எங்களுடைய தமிழகத்திற்கு நீர் விரும்புகிற பிரகாரமாக நீர் விரும்புகிற கட்சியை வெற்றி பெற செய்து அதிலே ஒரு நல்ல ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கத்தக்கதாக ஆண்டவருடைய சூழ்நிலையை உருவாக்கி தந்துள்ளோம். ஆமென்.
நீ அப்படி செய்ய போயிருக்கா நன்றி செலுத்துகிறோம். இந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் எனக்கென்று யாரும் போட்டி விடாதபடி எல்லாரும் ஒரு மனதோடு ஒரு நபரை தேர்ந்தெடுக்கவும், தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற அவர் நல்ல இதயத்தை நல்ல சுந்தரிகளை ஆண்டவர் கொடுக்கவும், இன்னும் நான் அதிகமாக இந்த தமிழகத்துக்கு நான் பாடுபடுவேன், என்னை அர்ப்பணிப்பேன், உதவி செய்வேன் சொல்லி நல்ல தீர்மானம் எடுக்கவும், அரசு ஆணைகள் கட்டுப்பட்டு நடப்பேன் என்பதற்காக என்று நடக்கிற தீர்மானம் செய்யவும், மத்திய அரசினுடைய அழுத்துதலுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலுக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி தைரியத்தோடு அந்த முதலமைச்சர் பதவியில் அமரத்தக்கதான நல்ல ஒரு முதலமைச்சரை ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். நீ அப்படி செய்வேன் விசுவாசிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. தொடர்ந்து நாம் ஜெபத்தில் இருப்போம். கிராஸ்டிவிக்காக நாம் பரத்தப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அருமையான இந்த தேவனுடைய ஈவாகி இந்த கிராஸ் டிவிக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். உடைய அநாதி தீர்மானத்தின்படி அருமையான சகோதரன் மூலமாக இந்த கிராஸ் டிவி ஊழியங்களை தேவனை மட்டும் நீங்கள் நடத்தி வந்திருக்கீங்கப்பா. இன்னும் ஆண்டவரே புதிய பலத்தோடும் வல்லமையோடும் இந்த ஊழியங்கள் நடைபெற உதவி செய்யுங்க சுவாமி. அருமை சகோதரருக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக, இன்னுமாக இந்த அலுவலகத்திலே பணிபுரிகிற ஒவ்வொரு டெக்னீஷியனுக்காக, மக்களுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நல்ல நிறைவேறுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா எக்யூப்மெண்ட்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பழுதுகளும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. புதிய புதிய நிகழ்ச்சிகள் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அனைவருக்கும் அவர்களுடைய ஆத்ம வளர்ச்சிக்கு பிரயோஜனம் உள்ள நன்மையான நல்ல ப்ரோக்ராம்ஸில் இருந்து ஆண்டவரே டெலிகாஸ்ட் பண்ணது இந்த தேவன் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. பணிகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உடைய பரம ஞானத்தினாலே நிரப்புங்க. நல்ல சுக பலன் கொடுத்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே இந்த கிராஸ் டிவியினுடைய ஒளிபரப்பு எங்களுடைய இந்த தேசம் மாத்திரமல்ல வெளி தேசங்கள் வரைக்கும் சென்றடையத்தக்கதாக இன்னும் ஆண்டவரே லேட்டஸ்ட் நல்ல டெக்னாலஜியோடு இது இன்னும் வளர்ந்து பெருக உதவி செய்யுங்க. மாத்திரமல்ல இன்னும் வெளி ஊழியங்களுக்காக இதன் மூலமாக நடைபெறுகிற அந்த விசேஷத்த ஆராதனைகள், கூடுகைகள் எல்லாவற்றுக்குமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படியாவது பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மக்களை நாங்கள் ஆண்டவரை ஆதாயப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த கிராஸ் டிவி செய்கிற அனைத்து ஊழியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா.